ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு நல்ல கதை ஒன்று சொல்ல போகிறேன். இது குழந்தைகள் பெரியவா எல்லாரும் கேட்கலாம். கேட்டு அது நன்னா இருந்ததுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ கதைக்கு போவோம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஆலமரம் ஒன்று இருந்துதான். அந்த ஆலமரத்தில் குயில், கழுகு, குருவி, காக்கை, அப்புறம் இன்னும் நிறைய பறவைகள் அந்த ஆலமரத்தில் கூடு கட்டி வசித்து வந்துதான். அந்த கழுகு குடும்பத்தோடு இருந்துதான். அந்த கழுகு குடும்பத்தில் வயசான ஒரு கழுகு ஒன்று இருந்து எல்லா பறவைகளையும் பாதுகாத்து வந்துதான். அதாவது காத்தால் எல்லா பறவைகளும், தாய் பறவைகள்லாம் காத்தால் உணவு எடுத்துன்னு வரத்துக்காக போகும் மரத்துலேருந்து. அப்போது அந்த குஞ்சுகள்லாம் இருக்கும்ல, அதோட குழந்தைகள், அந்த குழந்தைகளெல்லாம் அந்த வயசான அந்த கழுகு நல்லா பத்திரமாக பார்த்துட்டு தான். இப்படியே பல நாள் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சா, பயங்கர ஆபத்துகள்லாம் அடிக்கடி வந்துன்னு போயின்னு இருந்துதான். அந்த மரத்தில் அடிக்கடி ஒரு பாம்பு அந்த பறவைகளோட முட்டையை சாப்பிட்டுட்டு இருந்துதான். இந்த பறவையோட முட்டைகளை சாப்பிட்றதுனால அந்த எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துன்னு கிடந்துதான். அப்போது கழுகை பார்த்தா பாம்பு பயந்து ஓடிடும். அப்போ அந்த கழுகுக்கு ஒரு யோசனை தோணிதான். அதாவது நம்ம இன்றைக்கி ராத்திரி தூங்காமல் கண்காணிக்கணும். ராத்திரி தூங்கும்போது தான் அந்த பாம்பு நிறைய முட்டைகளை சாப்பிட்ருக்கு. அதனால் அந்த பாம்பை எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி மற்ற பறவைகளுக்கும் தன்னோட பிளானை சொல்லித்தான். அப்போது அன்றைக்கி பூரா அந்த பறவைகள் என்ன பண்ணித்தான், கொஞ்ச நேரம் முழிச்சுன்னு கிடந்து தான் அந்த பாம்பு கிட்ட அண்டாமல் பண்ணுறதுக்கு. அப்போது கழுகும் மற்ற பறவைகளும் சேர்ந்து அந்த பாம்பு வர டயத்தில் தூங்கின மாதிரி நடிச்சு தான். அதே மாதிரி கழுகும். அப்போது அந்த பாம்பு முட்டைகளை சாப்பிட வரும்போது குருவி, காக்கை, குயில், கழுகு எல்லாமா சேர்ந்து அந்த பாம்பை ரத்தம் வர அளவுக்கு கொத்தி கொத்தி கொத்தியே சாவடிச்சுட்டான். அதனால் அந்த கழுகு அந்த மொத்த பறவை இனத்துக்கே ஒரு காவல் தெய்வமாக இருந்துதான். அதனால் நம்ம எப்போவும் நம்ம குழந்தைகளை நம்பிக்கையான ஒரு ஆளுண்ட விட்டுட்டு போகணுமோ விட, இல்லை நம்ம கூட கூட்டுண்டு போகலாமோ விட, என்றைக்குமே குழந்தைகளை தனியாக விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். வியூவர்ஸ், உங்களுக்கு காட் கிருஷ்ணா ரொம்ப பிடிக்குமா, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். முருகரை ரொம்ப பிடிக்குமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.